இங்க ஒரு 82 வயசு பாட்டி சுமார் 40 வருஷமா பிரெக்னெண்டா இருந்திருக்காங்க. அது எப்படின்னு தெரிஞ்சுக்கணுமா? வாங்க சொல்றேன். 2013 கொலம்பியால பொகோட்டா அப்படிங்கிற சிட்டில இருக்கிற கிட்டத்தட்ட ஒரு 82 வயசு பாட்டி ஒரு நாள் வயிறு வலிக்குன்னு ஹாஸ்பிட்டல் போயிருக்காங்க. டாக்டர்ஸ் செக் பண்ணி பார்த்துட்டு என்ன தெரியுமா சொல்லியிருக்காங்க? யூ ஆர் பிரெக்னென்ட். அதாவது அந்த பாட்டி 40 வருஷமா பிரெக்னெண்டா இருந்திருக்காங்க. கேட்கவே கிரேசியா இருக்குல்ல. பட் அந்த குழந்தை உயிரோடலாம் இல்ல. 40 வருஷமா அந்த பாட்டியோட வயித்துக்குள்ளேயே கல்லு மாதிரி மாறி இருந்திருக்கு. இந்த கண்டிஷனுக்கு பேரு லித்தோபேடியன் இல்லைன்னா ஸ்டோன் பேபி அப்படின்னு சொல்றாங்க. இந்த கண்டிஷன்ல குழந்தைங்க எப்படி கல்லா மாறுறாங்கன்னா, ஒரு கரு பொதுவா அம்மாவோட கர்ப்பப்பைக்குள்ள தானே வளரும். ஆனா அப்படி வளராம வயிற்று குழியிலேயே அந்த குழந்தை வளர ஸ்டார்ட் பண்றதுனால அந்த குழந்தை முழுசா வளராம பாதியிலேயே இறந்து போயிருது. அதனால அந்த இறந்த குழந்தையோட உடம்பு பொதுவா அழுக ஸ்டார்ட் பண்ணும். அதனால அந்த பாட்டியோட உடம்புக்கு எந்த ப்ராப்ளமும் வந்துடக்கூடாதுன்னு இந்த பாட்டியோட இம்யூன் சிஸ்டமே அந்த குழந்தைய சுத்தி ஒரு கால்சியமான லேயரை உருவாக்கி ஒரு கல்லு மாதிரி மாத்திருக்கு. லிட்ரலா சொல்லணும்னா அந்த பாட்டியோட உடம்புக்குள்ளேயே அந்த குழந்தை நேச்சுரலா மம்மிஃபை பண்ணப்பட்டிருக்கு. அப்புறம் அந்த பாட்டிக்கு ஆப்ரேஷன் பண்ணி அந்த குழந்தைய வெளியே எடுத்திருக்காங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணிட்டு அப்படியே உங்க சப்போர்ட்டையும் கொடுங்க.